ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது WeTransfer.com அப்படிங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லார்ஜ் ஃபைல்லாம் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜிமெயிலில் 25 MB வரைக்கும் தான் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிற ஃபைலில் நம்ம இந்த WeTransfer யூஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் WeTransfer அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஒருத்தனே இருக்குது பார்த்தீங்களா, WeTransfer சென்ட் லார்ஜ் ஃபைல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடு சைன் அப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைன் அப் பண்ணணும். இதில் ஃப்ரீயாக நம்ம 2 GB வரைக்கும் நம்ம ஃபைல் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட நேம் கீழே அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு கீழே அடுத்து 4ஆவதாக பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு அடிச்சுட்டு கீழே கிரியேட் WeTransfer அக்கௌண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோவாகும். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அப்படின்னு காமிக்கும். அதாவது உங்களோட இமெயில் ஐடி இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப கொடுத்தீங்களா இமெயில், அந்த இமெயில் ஐடியை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை நீங்கள் கன்ஃபார்ம்ங்கிறத கொடுக்கணும். இப்போ ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் WeTransferலேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, WeTransfer ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் இட்ஸ் மீ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு WeTransfer அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. வெல்கம் டு WeTransfer அப்படின்னு காமிக்கிது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோ டு சென்ட் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இதில் தான் நம்ம ஃபைல் அட்டாச் பண்ணி நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இமெயில் 2 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதில் நம்ம யாருக்கு நம்ம இந்த ஃபைலை சென்ட் பண்ணணுமோ அவங்களோட இமெயில் ஐடியை அங்கே நீங்கள் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே யுவர் இமெயில்னு இருக்கும். அதில் உங்களோட மெயில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் டைட்டில் அப்படிங்கிறது இருக்கும். அதில் இப்போ நம்ம சென்ட் பண்ணுற ஃபைலுக்கான ஏதாவது ஒரு டைட்டில் மாதிரி நம்ம இங்கே நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு கீழே மெசேஜ்ன்ட்டு பார்த்தீங்களா, அது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ளஸ் பாயிண்ட் போட்டு பார்த்தீங்களா, அப்லோடு ஃபைல்ஸ், அந்த இடத்துல தான் நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா நம்ம எந்த ஃபைல் இப்போ சென்ட் பண்ணுறோமோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். இப்போ எந்த ஃபைல் நம்ம சென்ட் பண்ணுறோமோ அதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபைல் இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ரன் ஆகும். இதில் இப்போ 0% இருக்குது. இது 100% வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் சென்ட் ஆயிரும். இப்போ 95% நம்மளுக்கு லோட் ஆயிடுச்சு. இப்போ 100% லோட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இது மாதிரி ஒன் மோர் மூமெண்ட் அப்படின்னு காமிக்குது. ஓகே, உங்களோட மெயில் இப்போ சென்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அட்டாச் பண்ண மெயில் நம்ம எந்த அட்ரஸ் கொடுத்தோமோ அவங்களுக்கு சென்ட் ஆகிருக்கும். அவங்க அதை ஓப்பன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை எடுத்துக்கலாம். இப்போ இப்போ பாருங்கள், இப்போ அந்த சென்ட் பண்ண மெயிலுக்கு நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதில் டவுன்லோட் லிங்க் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம சென்ட் பண்ண ஃபைல் நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அதாவது 25 MBக்கு மேலே நம்ம ஜிமெயிலில் மெயில் அனுப்ப முடியாது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம WeTransfer யூஸ் பண்ணி எப்படி மெயில் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.